சிறுநீரில் வெள்ளை நிற நுரை பொங்கி அதிகமாவதுதான். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மருத்துவரை பார்த்துடுங்க. உதாரணமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் சிறுநீர் வெளிவரும் போது அது மஞ்சள் கலந்த வெளிரிய நிறத்துடன் நுரை இல்லாமல் இருப்பது இயல்பானது. ஒருவேளை ஒரே ஒரு முறையாவது சிறுநீரில் சிறிது நுரை காணப்பட்டால் அதற்கு பதற்றம் தேவையில்லை. ஆனால் தினமும் அல்லது பெரும்பாலான நேரங்களில் சிறுநீர் நுரை நுரையாக வெளிவந்தால் அதனை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது அல்லது சிறுநீரில் அதிகளவு புரதம் கலந்து வெளியாவது போன்ற காரணங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் சிறுநீரக சிக்கல்கள், நீண்ட நாள் சர்க்கரை நோய், கல்லீரல் பிரச்சனைகள், புரோஸ்டேட் சுரப்பி தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உயர் ரத்த அழுத்தத்திற்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். மேலும் கை, கால், முகம் வீக்கம், உடல் நலம் குறைதல், பசியின்மை, வாந்தி, தூக்கமின்மை, சிறுநீரின் அளவில் மாற்றங்கள் போன்றவை இருந்தால் உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டும். இது போன்ற மாற்றங்களை கண்டறிய சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனைகள், சிறுநீரக ஸ்கேன் ஆகியவை பயனுள்ளதாக இருக்கும். தீர்வுக்காக தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது, உடற்பயிற்சி செய்வது, சத்தான உணவு, உப்பு மற்றும் புரத அளவை சமநிலையில் வைப்பது ரொம்பவும் முக்கியம். பலருக்கு சிறுநீர் அதிகமாக வெளியேறும். அதிலும் குறிப்பாக காலையில் சிறுநீர் நுரை நுரையாக பொங்கி காணப்படும். அதுபோல் ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது வெள்ளை வெள்ளையாக போகும். இப்படி சிறுநீர் வர காரணம் நம் உடலில் புரோட்டீன் குறைய ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரு பாட்டிலில் சிறுநீரை பிடித்து ஒரு இரவு வையுங்கள். மறுநாள் காலை எடுத்து பார்க்கும் போது உங்களது சிறுநீர் பாட்டிலின் கீழ்ப்பகுதியில் வெள்ளையாக தேங்கி இருக்கும் பட்சத்தில் உங்கள் உடலில் புரோட்டீன் வெளியேற தொடங்குகிறது என்று அர்த்தம். உங்கள் சிறுநீர் இவ்வாறு மாறினால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள். இவ்வாறு தொடர்ந்து சிறுநீரில் புரோட்டீன் வெளியேறும் போது உங்கள் உடல் தானாகவே குறைய தொடங்கும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் சிறிது தண்ணீர் குடித்த உடனே சிறுநீர் வெளியேற ஆரம்பிக்கும். மேலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும். இவர்களுக்கு சர்க்கரை நோய், கொழுப்பு, கல்லீரல் மற்றும் புரோட்டீன் குறைபாடு, நரம்பு பிரச்சனை, சிறுநீரக செயலிழப்பு தொடர்ச்சியாக ஏற்படும். முடி வளர்ச்சியிலிருந்து எலும்புகள் மற்றும் நகங்கள் உருவாவது வரை அனைத்திலும் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை தவிர புரதம் உடலில் பல முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது. இது இல்லாமல் மனித உடல் சரியாக செயல்பட முடியாது. இது உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கவும் செயல்படுகிறது. நமது உடலில் இருந்து அத்தியாவசியமற்ற திரவம் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் போது புரதம் இந்த திரவத்தில் கலக்கிறது. சிறுநீர் கழிப்பதற்கு முன் நமது சிறுநீரகங்கள் சிறுநீரை வடிகட்டி அதில் காணப்படும் புரதத்தை பிரிக்கின்றன. பின்னர் புரதம் சுத்திகரிக்கப்பட்டு இந்த புரதம் மீண்டும் இரத்தத்தில் கலக்கப்படுகிறது. ஆனால் சிறுநீரகங்கள் இந்த வேலைகளை அனைத்தையும் சரியாக செய்ய முடியாத போது புரதம் உடலை சிறுநீர் வழியாக வெளியேற தொடங்குகிறது. இந்த நிலை புரோட்டோனூரியா என்று அழைக்கப்படுகிறது. புரோட்டோனூரியா என்பது இரத்தத்தில் புரத குறைபாடு ஆகும். இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகளாகவும் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்ளலாம். சிக்கன், முட்டை, புரோட்டீன் அதிகம் இருக்கும் உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் புரோட்டீன் உணவுகளை எடுத்துக் கொள்வதால் சிறுநீர் அடிக்கடி வெளியேறும். ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்கில் சிறுநீர் உடலில் இருந்து வெளியேறிக்கொண்டே இருந்தால் உடலில் உள்ள நல்ல புரத சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறி உடல் எடை குறைய தொடங்கும். இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். நுரை வந்தாலே பெரும் பதற்றம் வேண்டாம். சமநிலை வாழ்க்கை முறையுடன் மருத்துவர் ஆலோசனையை பெறுவது போதும்.